வணக்கம், என் பேர் மலர். தூத்துக்குடியிலேருந்து வரேன். ரெகோ ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ன்றது எங்கள் பிராண்ட் நேம். இது என்னுடைய 5வது மீட்டிங். இது வரைக்கும் நாங்கள் 4 வாட்டி பண்ணதில் எங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்குது. இதுலேயும் நிறையா பார்க்கணுன்னா மகளிர் குழுலேருந்து நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். எங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு உங்கள் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு கேட்டு சேல் பண்ணியிருக்காங்க. சூப்பர் மார்க்கெட்டில் எதுவும் எங்கள் ப்ராடக்ட்ஸை டேரெக்டாக வாங்கி சேல் பண்ணியிருக்காங்க. இந்த மீட்டிங் வந்தனால தான் எனக்கு இது கிடச்சிதுன்றதை நான் 100% ஷுவராக என்னால் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார் சொல்கிற ஒரே விஷயந்தான், நமக்கு வாய்ப்பு கொட்டி கிடக்குதுன்னுவாங்க. போன வாட்டி பார்த்திங்கன்னா நான் வெறும் ப்ரௌனி தான் செஞ்சேன். இந்த வாட்டி என் வாய்ப்பு ரொம்பவே கொட்டி கிடக்குது போல். பிஸ்கெட்டு, குக்கி டின், குக்கி பைன்னு நிறையா செய்கிறேன். இப்போ நிறைய பேர் ரோட்டில் பண்ணால் இடியாப்பம் அப்படின்னு விற்றுட்டு போவாங்க. அதை மாதிரி புட்டும் விற்கணும் அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எங்கள் ஹெல்த் மிக்ஸ் இருக்குது பாருங்கள், அதே ஒரு குக்கீஸாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ராகி இருக்குல்ல, அதையும் நான் ஒரு குக்கீஸாக க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இந்த ப்ரௌனி, குக்கீஸு இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுவும் மக்களுக்கு எந்த குவான்டிட்டியில் வேணுமோ அந்த மாதிரி நாங்கள் சப்ளையும் பண்ணுறோம். இப்படி யூனிக்காக சொல்லக்கூடியவங்க தான் திருமதி மலர். இவங்க நிறுவனத்தோட பேர் ரெகோ ஃபுட் ப்ராடக்ட்ஸ். இது தூத்துக்குடியில் இயங்குகிறது. ஸோ பெண் தொழில் முனைவர்கள் அப்படின்னாலே ஆன்லைன் சார்ந்து தான் நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுறது உண்டு. அப்போது அவங்க தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்லாம் பெரிய அளவில் மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கு அப்படின்னா நம்முடைய பிபிஎன் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. இன்றைக்கி அதை மேற்கொண்டு டெவலப் பண்ணுறதுக்கு இவங்களும் இன்ஸ்டாகிராம், யூடியூப் அப்படின்றதுலேயும் இவங்களுடைய ப்ராடக்டை பற்றி அவங்க நிறைய வீடியோஸ், கிளிப்பிங்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதனாலே இவங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடச்சி நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கிறது. இப்போ இவங்க தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் சிறப்பான முறையில் தயாரிக்கிறதாக இவங்க சொல்கிறாங்க. அதில் கோதுமை புட்டு எங்களுடைய சிக்னேச்சர் ப்ராடக்ட். அப்புறம் கிட்ஸு இட்லி பொடி எந்த விதத்தில் இருக்கும் தெரியுமா? அப்புறம் சீசன் டைம் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் கம்பு கோதுமை புட்டு மாவு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது நாங்கள் வாங்கி நீங்கள் எடுத்துகிட்டு போய் விற்கலாம், அதுக்கு நாங்கள் கிளாஸ் எடுக்கவும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது தவிர்த்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த குக்கீஸ் வகையிலும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதில் நீங்கள் பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் அவங்க பேசியிருப்பாங்க. அதிலேருந்து உங்களுக்கு பல ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேங்களா? என்னோடய பேர் பியாரிலால், பிபிஎன்லேருந்து பேசுகிறேன். வாங்க பார்க்கலாம். அடுத்து நம்முடைய 33வது பிஸ்னஸ் கனெக்ட் திருச்சி மாநகரில் நடக்க இருக்கிறது. வருகின்ற செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்வு பற்றிய முழு விவரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 7904263958. அப்புறம் என்ன, வாங்க சந்திப்போம், வளர்ச்சி பெறுவோம். போன வாட்டி என்னுடைய ப்ராடக்டை ஒரு சூப்பர் மார்க்கெட்லேருந்து டைரெக்டாக வாங்கினாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் என்ன கேட்டாங்கன்னா, மேம் 500 பேக்கெட் கொடுக்குறீங்க, உங்கள் அந்த புட்டு மாவு கணிசம் நிறையா வருது, அதனால் நீங்கள் 250 கிராம்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக தான் நாங்கள் 250 கிராம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். கோதுமை புட்டை பார்த்தீங்க அப்படின்னா, கோதுமை புட்டு இப்போ நான் இதில் காட்டுறது பார்த்தீங்கன்னா 1/2 kg விட கம்மியான மாவில் நான் செஞ்ச புட்டு. இந்த ஃபுல் டப்பா ஃபில் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு இது நல்லா கணிசம் வரும். கோதுமை புட்டு பார்த்திங்கன்னா திறந்தோடனே நல்லா மணமாகவும் இருக்கும். நாங்கள் ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாமல் நேச்சுரல் மெத்தடில் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது 6 மந்த்ஸ்னு அதில் எக்ஸ்பிரி டேட் போட்டிருப்போம். ஆனால் 1 year வரைக்கும் இது எக்ஸ்பிரி டேட்டை நம்ம சொல்லலாம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறனால 6 மந்த்ஸ் மாற்றிருக்கோம். இந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ புட்டு மாவு ஆரம்பித்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, பீச்சில் புட்டு சேல் பண்ணேன். எல்லாருமே புட்டுனோடனே பச்சரிசி புட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இல்லைங்க, எங்கள்கிட்ட கம்புலையும் கோதுமையிலும் இருக்கணுன்னே அவங்க ரொம்ப வித்தியாசமாக பார்த்தாங்க. அந்த டைம்லலாம் இந்த மாதிரி பாக்ஸில் தான் நாங்கள் ஒரு பர்சனுக்கு போட்டுட்டு அதுக்கு நாட்டு சர்க்கரை தனியாக கொடுப்போம். நிறைய பேர் நாங்கள் சர்க்கரை சாப்பிட மாட்டோங்க, சீனி சாப்பிட மாட்டோங்க அப்படின்வாங்க. அதனாலே சரி வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்கன்னு சொல்லிட்டு தனியாகவே கொண்டு வருவோம். இன்னைக்கு நிறைய பேர் ரோட்டில் பண்ணால் இடியாப்பம் அப்படின்னு விற்றுட்டு போவாங்க. அதை மாதிரி புட்டும் விற்கணும் அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம், எப்படிலாம் ப்ராடக்ட் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலான்றதை நாங்களே சொல்லி கொடுத்துருவோம். மாவை எப்படி நீங்கள் அவிக்கணும், எப்படி பேக் பண்ணணும், என்னென்ன செய்யலாம், முடிஞ்சுன்னா நாங்களே உங்களுக்கு ஹெல்ப்பும் கைடன்ஸும் ஃபுல் கைடன்ஸ் கொடுப்போம். உங்களுக்கு இதுக்கு கிளாஸும் எடுக்கிறோம். வேணும்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். கிட்ஸ் இட்லி பவுடர் எங்கள்கிட்ட ஃபாஸ்ட் மூவிங்க. கிட்ஸ் இட்லி பவுடர் அப்படின்னா என்னென்னா,
சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பிட மாட்றாங்க, வெயிட் போட மாட்றாங்க அப்படின்ற சூழ்நிலை தான் இப்போ நிறையா இருக்குது. அதனால் அவங்களுக்காக இதை செஞ்சது. இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையும் வெள்ளை எள்ளுலையும் செய்கிறது இது. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இதை சும்மா ஸ்பூன் போட்டே சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் பக்கத்துலலாம் வாங்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க குட்டீஸ் நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம ஹார்லிக்ஸை வந்து அப்படியே நம்ம சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த இட்லி பொடியும். நெய் மட்டும் ஊற்றி கொடுங்க, உங்கள் பிள்ளைங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணாலே அதில் அரோமாவே போதும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கம்பு கூழ் மாவு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் நாட்டில் வெறும் நம்ம கூழ் கிண்டுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜஸ்ட் நம்மளுடைய மாவை தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு இறக்கி ஆற வச்சிட்டிங்கன்னா போதுங்க. மோரோடு சேர்ந்து குடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ரோட்டு கடையிலலாம் குடிக்கிற அந்த கூழ் மாவு மாதிரியே தான் டேஸ்ட் இருக்கும். டேஸ்ட்லேயும் வந்து டிஃப்ரென்ஸ் உங்களால் சொல்லவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் வந்து தெரியும். அப்புறம் சீசனல் ஐட்டம்ஸ் நாங்கள் வச்சுருக்கிறோம். சீசனல் ஐட்டம்னா தீபாவளி, கிறிஸ்மஸ், பொங்கல் அந்த மாதிரி டைமில் வந்து செய்கிற ஐட்டம்ஸ் என்னென்னா முறுக்கு மாவு, அதிரச மாவு, பணியார மாவு, இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் செஞ்சு கொடுக்குறோம். சில பேர் வந்து வீட்டில் வழகப் ஃபங்க்ஷன் இருக்குது எங்களுக்கு வேணும் அப்படின்னா அதிரச மாவு வந்து பல்காக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஒயிட் லேபிளிங் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு யாருக்கும் வந்து ஒயிட் லேபிளிங்கில் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் சொல்கிற ஒரே விஷயம் தான், நமக்கு வந்து வாய்ப்பு வந்து கொட்டி கிடக்குதுன்னுவாங்க. போன வாட்டி பார்த்தீங்கன்னா நான் வெறும் ப்ரௌனி தான் செஞ்சேன். இந்த வாட்டி என் வாய்ப்பு ரொம்பவே கொட்டி கிடக்குது போல். பிஸ்கெட்டு, குக்கி டின், குக்கி பைன்னு நிறையா செய்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணது தான் இந்த ப்ரௌனி டப்பு. 1/2 kg வாங்க முடியாதுன்னா சும்மா 100 grams 150 gramsனு அப்படி ஒவ்வொரு ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றி எல்லாம் ரெடி பண்ணி செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி ப்ரௌனிஸ், குக்கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் இருக்குது. நான் செஞ்சது பார்த்தீங்கன்னா அது ராகியில் செஞ்ச குக்கீஸ். இது வந்து நம்மளுடைய ஹெல்த் மிக்ஸ்லேயே செஞ்ச குக்கீஸ், நம்மளுடைய ரெஹோ ஹெல்த் மிக்ஸில் செஞ்ச குக்கீஸ். இது பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையிலையும் கோதுமையிலையும் செஞ்சது. நாட்டு சர்க்கரை, கோதுமை, நம்மளோட ஹெல்த் மிக்ஸிங்கு. இது வந்து பியூராக ராகியில். சில பேர் பார்த்தீங்கன்னா ராகியில் செய்கிறப்போ அதில் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க, ஏதாவது மைதா அல்லது கோதுமை கூட இல்லாமல் பியூராக ராகியிலே செஞ்ச குக்கீஸ் நாங்கள் செய்கிறோம். அதுமாதிரி ப்ரௌனிஸும் பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஸும் கோதுமை, நாட்டு சர்க்கரை தான் செய்கிறோம். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா காம்பன்சேட் பண்ணவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி நம்ம மைதாவில் பண்ணுறது டேஸ்ட் இருக்கோ அதை விட இது அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட் அண்ட் டெலிஷியஸாக இருக்கும். அது மாதிரி ப்ரௌனிஸ் வந்து இந்த மாதிரி டின்லையும் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். டைரெக்டாக பெரிய பாக்ஸில் மட்டும் இல்லாமல் கஸ்டமைசேஷனும் இருக்குது. அது மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ்னால் அதுவும் இருக்குது. அதில் ஃபில்லிங்ஸ் என்ன கேட்குறாங்களோ அது மாதிரி செஞ்சு கொடுப்போம். ப்ரௌனிஸ்க்கு வந்து 8 days வரைக்கும் கோதுமை புட்டு, கம்பு புட்டு, ராகி, சிவப்பரிசி புட்டு மாவு இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 6 months எக்ஸ்பிரி டேட்டு. கிட்ஸ் இட்லி பவுடர் வந்து ஃபஸ்ட்டு வந்து 45 days தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமையே அது வந்து பார்த்திங்கன்னா 4 months வரைக்கும் அது நல்லா இருக்குது. எங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து டைரெக்டாக பண்ணுறதா இருந்தாலும் இப்போ இயற்கை அங்காடி அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது வந்து ஃபுல்லாக வந்து ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நம்ம என்ன வச்சுருக்கோமோ அது அப்படியே உங்களுக்கு இருக்கும். இப்போ கோதுமை மாவுலலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கோதுமை மாவு தான், கம்புனா வெறும் கம்பு தான், சிவப்பரிசி வெறும் சிவப்பரிசி தான், அது தவிர வேறு எதுவுமே கிடையாது. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் 100% நம்மளோட ப்ராடக்ட் எதுலேயுமே கிடையாது. ப்ரௌனியில் கூட பார்த்தீங்கன்னா நான் செய்கிறப்போ பேக்கிங் பவுடர், பேக்கிங் சுகர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் பர்ஃபெக்டாக செய்கிறோம். உங்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணால் போதும், டீட்டெயில்ஸ் நான் சென்ட் பண்ணிடுவேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9789126904. அதாவது நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் யாருக்கும் வேணும் அப்படின்னா இன்றைக்கே ஃபோன் பண்ணால் எனக்கு நாளைக்கே கிடச்சிருமா, நான் சாரிங்க அந்த மாதிரி கிடைக்காது. எல்லாமே நீங்கள் கேட்ட பிறகு தான் நான் வாங்கி அதை க்ளீன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கொடுப்பேன். நீங்கள் ஆர்டர் பண்ணலேருந்து 5 to 6 நாளுக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். அது மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஜிப்லாக் கவர் அப்படி இருக்கிறனால நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிப்லாக் பண்ணிட்டாலே போதும், அது வந்து நமத்துலாம் போகாது. இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் எங்களுடைய ரெகோ ஃபுட் ப்ராடக்ட் சேனலில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரெகுலர் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் என்னென்ன செஞ்சுட்ருக்கேன், என்னென்ன நான் சேல் பண்ணுறேன், எந்த ஊருக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறத நான் ரெகுலராக அதில் போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். அது மட்டும் இல்லாமல் யாராவது என்கிட்ட பல்காக ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கூட சில நேரம் ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு கிஃப்ட்டாகவும் அதிலே நாங்கள் அப்படியே சென்ட் பண்ணிடுவோம். தேங்க்யூ. திருமதி மலர் அவங்க தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்லாம் எந்த விதத்தில் சிறப்பானது, இதுக்கு என்ன மாதிரியான லைஃப் டைம் இருக்கிறது, ஸோ இதை நீங்கள் எப்படி செஞ்சு சாப்பிட்லாம், என்னென்ன ப்ராடக்ட்டு யாருக்கெல்லாம் சிறப்பாக அமையும், அப்புறம் நாங்கள் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்க இந்த ப்ராடக்ட்லாம் என்ன அப்படின்னு எல்லாமே விளக்கமாக எடுத்து சொல்லியிருப்பார். ஸோ அதனால் நீங்கள் முழுமையாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கும். ஸோ சொந்த உபயோகத்துக்கு வேணும்னாலோ இல்லை இதை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்ய விரும்பினாலோ நீங்கள் தாராளமாக அவங்கள தொடர்பு கொள்ளலாம். இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கின்றோம்.
டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கின்றோம். மறக்காமல் பாருங்கள், உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க. இதே போல் நிறைய தொழில் முனைவர்கள் நம்முடைய சேனலில் பேச இருக்கிறாங்க. அதனால் எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவெல்லாம் முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தான்னா அவசியம் ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன இன்னும் தேவை அப்படின்றதையும் கமெண்ட்லேயும் எழுதுங்க. இப்போதைக்கு நான் கிளம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.